எங்க ஓட்டு எங்க உரிமை. தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் இது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வேலூரில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளையை பற்றிய ஒரு குட்டி கதையை விஜய் பகிர்ந்திருந்தார். அந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரும் பல்வேறு கோணங்களில் விமர்சித்து பேச ஆரம்பித்தனர். அந்த விவாதத்தில் களமிறங்கியவர் பிக் பாஸ் தமிழ் மூலம் பிரபலமான ஜூலி. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு 50-50 இருக்கட்டும், அதை 500 ஆக்கிடாதீங்க அண்ணா என்று அட்வைஸ் கொடுக்கும் விதமாக விஜயின் பேச்சை விமர்சித்தார். ஆனால் அந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் விஜய் ஆதரவாளர்கள் பலரும் கடுமையாக எதிர்வினை தெரிவித்தனர். பல்வேறு சமூக வலைதளங்களில் ஜூலிக்கு எதிராக விமர்சனங்களும் கண்டனங்களும் குவிந்தன. இதற்கு பதிலாக ஜூலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மற்றொரு வீடியோ வெளியிட்டார். அதில் அவர், விஜய் அண்ணா வேலூர் பரப்புரையை பார்த்து அதில் எதுவும் இல்லை என்ற ஆதங்கத்தில் தான் வீடியோ போட்டேன். உங்கள் ரசிகர்கள் இன்னும் அரசியல் வயப்படவில்லை. எல்லா சோசியல் மீடியாவிலும் என்னை கடித்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான், அதை வச்சு மிரட்டுறாங்க. அதுக்காக நான் பயந்து வீடியோ டெலீட் செய்ய மாட்டேன், என் கருத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்தார். அதோடு, என்னை மிரட்டினால் பரவாயில்லை, என்னை சுற்றி இருப்பவர்களை மிரட்டுறாங்க. என்னை பழிவாங்க வேண்டுமென்றால் நான் என் வீட்டிலோ இல்லை என்றால் என் ஆபீஸிலோ இருப்பேன். என்னை என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க, அவர்களை விட்டுவிடுங்க என்றும் சவால் விடுத்தார். இறுதியாக, நீங்க பனையூரை விட்டு வெளியே வரமாட்டீங்கல்ல, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நான் பனையூர் வர்றேன் என்று கூறி வீடியோவை முடித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது.